நாளிலே உங்களோடு கூட திருமணத்தின் வகைகள் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேரேஜ், இது கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ முதல் திருமணம் மோனோகமி. ஒருவனுக்கு ஒருத்தி. வேதம் அனுமதித்தது. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு வாலிபன், ஒரு கன்னிகை. இவருக்கு இதுவரைக்கும் திருமணமே ஆகவில்லை. இந்த கன்னிகைக்கும் இதுவரை திருமணம் ஆகவில்லை. 2 பேரும் வாலிபர்கள். அதுதான் வேதம் அனுமதிக்கிறது. வேதம் அனுமதித்து திருமணம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த இடத்துல 2 ஆதாம் இல்லை, 2 ஆண்களை தேவன் படைக்கல, 2 பெண்களை, 2 ஏவாளையும் தேவன் படைக்கல. படைக்கப்பட்ட ஒரே வாலிபன், அவனிலிருந்து எடுத்து உருவாக்கிய ஒரே பெண்மணி, ஒரே கன்னிகை. ரொம்ப தெளிவா வேதம் சொல்லுது, ஒருவனுக்கு ஒருத்தி. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ இங்கே ரொம்ப தெளிவாக ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்திலே வந்துருச்சு. இந்த ஆதியாகமம் சொன்ன தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய நோக்கத்தை நாம் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். அது கிறிஸ்தவ விசுவாசம். உலகத்திலே அநேக நாடுகளிலே, கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் இந்த திட்டத்தை தான் செயல்படுத்துகிறாங்க, இந்த திட்டத்தை தான் கட்டாயப்படுத்துகிறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சிட முடியாது. தேச சட்டம்னு ஒன்று இருக்குது, அதற்கு இதை உட்படுத்துகிறாங்க. எனவே ஒருவனுக்கு ஒருத்தி, மோனோகமி. இனிமே நான் சொல்லக்கூடியதில் 1-2 நீங்கள் ஏற்றுக்குவீங்க. இன்னும் நான் படித்தப்போ எனக்கே விகற்பமாக இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சரி, வயசு கம்மியாக இருக்கிறவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடங்க. அதில் போய் சிக்கிக்காதீங்க. முக்கியமாக திருமணம் ஆகாதவங்க. நான் பிரசங்கம் பண்ணுறப்போ ஒருவேளை அது சிரிப்பாக இருக்கலாம், சிரிப்பாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் சிரிப்பு வந்தால் சிரிச்சுக்க வேண்டிதான். இப்படிலாம் இருக்காங்களே, கர்த்தர் சொல்லாதபடிகளாம் செய்கிறாங்களே, அவங்கள பார்த்து நம்ம பரிதாபம் தான் படலாம். 2வது பாலிகமின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆண் மகனுக்கு 2 மனைவி அல்லது 2க்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்குது. வேதத்தில் இருக்குது. ஆனால் இப்படி செய்யாதீங்க, செய்யக்கூடாது, வேதம் திட்டமாக சொல்லுது. உபாகமம் 17:17. உபாகமம் 17:17, பக்கம் 246, பழைய ஏற்பாடு. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். அவன் ஒருவன், அநேக ஸ்திரீகள், அப்போ more than 2. நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இப்போ என்ன, திருமணம் செய்யாட்டி நான் சேர்த்துக்கிறேன், அதுவும் செய்யக்கூடாது. இன்னும் வேதம் தெளிவாக சொல்லுது. ஏன்? அவன் இருதயத்தை அநேக ஸ்திரீகள் இருந்தா, 2க்கு மேலே,
எத்தனை இருந்தாலும். அவன் இருதயத்தை என்ன பண்ணிடுவாங்களாம், கர்த்தரை விட்டு வழி விலகி போக வச்சிருவாங்க. அப்ப கர்த்தரை சேவிக்கிறது தடைபடுது. கர்த்தரை பணிஞ்சு ஆராதிச்சு அவர் நாமத்தை மைமைப்படுத்துறதை விட்டு அப்படியே அவர் விலகி போயிடுறார். போய் கடைசியா பிசாசின் பிடியில விழுகிறாங்க. பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்குத்தான் என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது, நரகம். அவன் வழியே இவன் வம்புக்கு போய் அவன் வழியே பின்பற்றதுனால அவனோட சேர்ந்து இவனை என்ன செய்யணும், நரகத்துக்கு போகணும். தேவனுடைய நோக்கம் அதல்ல. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் இனி இருவராய் இராமல் ஒருவராய் இருப்பார்கள். இந்த ஒருவராய் இருப்பார்கள், ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, ஒரே யோசனை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே ஒரே சித்தம், ஒரே ஞானஸ்தானம். இந்த ஒருவராய் இருவராய் இல்லாமல் இப்போ பார்க்குறதுங்கன்னா ரெண்டு, அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு தெரியுது. இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது, ஒன்று தான் தெரியும். ஒருவராய், இந்த ஒரு மனம், ஒற்றுமை, ஏக மனம், ஏக சிந்தனை, இந்த தத்துவத்துக்கு இது விரோதமாக இருக்கு. எத்தனை பேரை திருப்திப்படுத்த முடியும், எத்தனை பேரை மகிழ்ச்சியாக வைக்க முடியும்? வேதாகம கொள்கைக்கு முற்றிலும் விரோதமாக இருக்குது. அந்த ஒரு மனம் ஒற்றுமை இதில் வரவே, இருவராய் இராமல் ஒருவராய் இருங்கள், இந்த கொள்கைக்கு விரோதமானது. அந்த திட்டமும் சித்தமும் இதில் நிறைவேற்ற முடியவே முடியாது. வேதத்தில் நிறைய உதாரணம் இருக்கு. நீங்க ரொம்ப நேசிச்சு அவரை மாதிரி நான் இருக்கணும் அப்படிங்கிறவரெல்லாம் அதில் இருக்காரு. அதனால நீங்க வேதத்தில் நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் இருக்காங்க பக்தர்கள், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் இருந்து நிறைய பேர் இருக்காங்க முன்மாதிரி. நம்ம என்ன சொல்கிறோம், நான் இவரை மாதிரி ஊழியம் செய்ய விரும்புகிறேன் சொல்கிறோம்ல. என்ன சொல்கிறீங்க, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இப்போ யாரை போல இருக்க விரும்புகிறீங்களா? தாவீதை போல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இப்போ யார் மாதிரி இருக்கணும், ஆபிரகாம் மாதிரி இருக்கணும். இவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து கொத்தி கொண்டு விடுவீங்க. இப்படி செஞ்சு விட்டியாடா. பரலோகத்துக்கு போவாங்களாம், தாவீதை என்ன பண்ணுவாங்களா சொல்லு, தொட்டு தொட்டு பார்ப்பேன். தாவீதை ஏன்டா அப்படி செஞ்சீங்க? அதனால் இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒரு சில குணங்களைத்தான் பின்பற்ற முடியுமே ஒழிய யாரைத்தான் நம்ம முன்மாதிரியாக வச்சுக்கணும்? இயேசு. இயேசு தான் ரோல் மாடல். அவர் வழியில் தான் நடக்கணும், அவரை போல தான் இருக்கணும். அவர் சாயலில் நம்ம இருக்கிறோம் ஆல்ரெடி. அதை பின்பற்றுங்க. பேர்களை மட்டும் சொல்லிடுறேன். லாமேக்கு, ஆபிரகாம், யாக்கோபு, எல்கானா, தாவீது, சாலமோன். இப்போ இந்த லிஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்க எல்லாம் பணக்கார வர்க்கம். பணக்கார வர்க்கம், ஆட்சி பண்ணுகிற வர்க்கம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணக்காரர்கள், அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்கள் 2 மனைவி அல்லது அதற்கு மேற்பட்ட மனைவிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம். சில மதங்களே அதை அனுமதிக்குது. கிறிஸ்தவம் இதற்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருக்குதே பாஸ்டர், என்ன பண்ண? பேசாமல் அந்த அம்மாவை தனியாக விட்டுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகள், அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முறைகளை விட்டுட்டு அவங்கள கணவன் மனைவியாக இருப்போம் பார்த்தீங்களா, அந்த கணவன் மனைவியாக அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கக்கூடாது. தவறாகி போச்சு. இன்னமே என்ன செய்ய, இது முடிஞ்சது. இனிமே அவங்க ஆமாம் உறவினர் உறவு முறையில் இதுக்கு முன்னால் இருந்துச்சு, இன்னையோட நான் இதை ரத்து பண்ணிடுறேன். செய்ய வேண்டிய முறைகளை செய்து, உணவு, உறைவிடம், கல்வி அவைகளை செய்து செட்டில் பண்ணிடுறோம். பக்கத்துலேயே அங்கிட்டு ஒரு வீடை வச்சுருக்கலாம்.
பொருள் தான் போகணும், நீ போகக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்கலை.